நம்ம வீட்டில் வச்சிருக்கிற எல்லா செடிகளும் மேக்ஸிமம் இண்டோர், அப்புறமா செமி ஷேடட் பிளான்ஸ் தான். 2 நாளைக்கு ஒரு வாட்டி கரெக்டாக தண்ணி ஊற்றிடுவேன். இப்போ 2 வாரமாக செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற வேலையே இல்லை. மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால மழை தண்ணியே எல்லா செடிகளையும் அழகாக நனைச்சி விட்டுட்டு போயிடும். நான் ஒரு நாளையில் ஒரு 2-3 வாட்டியாவது செடி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு புதுசாக இலை வந்திருக்கா, மொட்டு வச்சிருக்கா, பூ வச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி நம்ம செடி வளர்ந்து வரதை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு இனம் புரியாத சந்தோஷமா இருக்கும். அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கீழா நெல்லி செடியோட விதை உளுந்து நிறைய முளைச்சி போயிருந்தது. மண் நல்லா ஈரமா இருந்ததுனால எல்லா செடியும் புடுங்கி போட்டு அந்த இடத்த ஃபுல்லாவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். எங்களுக்கு இந்த புதன்கிழமை சாயந்தரமே ஏதோ வீக்கெண்ட் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஆடி அமாவாசைக்கு இங்க லோக்கல் ஹாலிடே. அதனால அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நல்லா சூடா கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருந்தேன். அரிசி மாவை இடியாப்பத்துக்கு பசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு பூர்ணத்துக்கு கருப்பட்டியை லைட்டா ஊறிக்கிட்டு அது கூடவே துருவன தேங்காய் ஏலக்காய் போட்டு பூர்ணம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவுக்குள்ள ஸ்டஃபிங் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். மிச்சம் இருந்த மாவு இனிப்பு கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி நைட் டின்னர் சாப்பிட்டோம். அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம்.